ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் தமிழ் டப்பிங்கில் OTT வெளியாகக்கூடிய ஒரு 3 படத்தோட ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள 10 முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற படத்தை பொறுத்த வரைக்கும் 90s பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடிக் ட்ராமாவா எடுத்திருக்காங்க. மெயினாக இந்த படத்தை நடிச்ச ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல ஒரு தரமான பர்பஸை கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்காக இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம். சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வர நம்ம படத்தோட ஹீரோ வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்காரு. இன்ஃபேக்ட் ஒரு டான்ஸருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். அது மட்டும் இல்லாத இவருக்கு வயசாச்சு அப்படின்ற காரணத்தினால மென்டலா பாத்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் அப்படிங்கிறது இவருக்கு இருக்கு. பட் இருந்தாலுமே நான் வந்து ஸ்டேஜில் போயிட்டு கண்டிப்பா ஆக்ட் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி அடம்பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவருடைய லைஃப் நடக்கூடிய சம்பவம்லாம் என்ன அப்படின்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா அந்த அளவுக்கு இருக்காது. பட் இருந்தாலுமே இந்த கேரக்டருடைய ஆக்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா தரமா இருக்கும். ஸோ அதுக்காக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட பேரு பாத்தீங்கன்னா தி ட்ரெஸ்ஸர். சோனி பிக்சர்ஸ் யூடியூப்லயே இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நம்ம அடுத்து பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா 2024 வந்துட்டு தெலுங்குல ஒரு த்ரில்லர் ட்ராமாவும் வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி படமுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே வந்து கொடுத்துருக்காங்க. சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாருமே நைட் டைம்ல ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு பாத்தீங்கன்னா ஈவெண்ட்டுக்காக இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஈவெண்டோட மேனேஜர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு உயிர் போறதுக்கு காரணமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாத இங்க இருக்கிற எல்லாருக்குமே இன்னைக்குதான் கடைசி நைட் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நடக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு டென்ஷன் பில்டிங் அருமையா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இந்த மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒட்டி வர அந்த ட்விஸ்ட் அப்படின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தோட பேரு பாத்தீங்கன்னா விராஜி. யூடியூப்ல இந்த படம் வந்து ஃப்ரீயா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 2025 பாத்தீங்கன்னா தமிழ்ல விமல் நடிப்புல வந்துட்டு ஒரு காமெடி டிராமா வெளியே வந்திருக்கு. சரி, கதை என்ன அப்படின்னா, கதையில வர நம்ம விமலுக்கு பாத்தீங்கன்னா டோட்டலா வந்துட்டு ஒரு 3 தங்கச்சி இருக்காங்க. அப்பா, அம்மா, தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இவங்க வீட்டுல இவர் மட்டும் தான் வேலைக்கு போற காரணத்தினால இவங்களுடைய தங்கச்சிய மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது உருவாகுது. அது மட்டும் இல்லாத இவருடைய தாத்தா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்கள் கிட்ட லட்சக்கணக்கில் வட்டிக்கு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் இருந்தாலுமே ஸ்டார்டிங்ல யாருமே அதை வந்து நம்பல. ஒரு கட்டத்துல அவருடைய தாத்தா கோமாவுக்கு போனதுக்கு அப்புறம் அதை வந்துட்டு நம்புறாங்க. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலே இவருடைய தாத்தா எந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு, கடைசியா என்னாச்சு அப்படின்றத இந்த படத்துல ஆன்லைன் ஸ்டோரியா இருக்கு. மேஜரா இந்த படத்துல அங்க வரக்கூடிய ஹியூமர் சீக்வன்ஸ்க்காக இந்த படத்தை ஒன் டைம் நான் ட்ரை பண்ணி பாருங்க. ஆஸ்ட்ரோ OTTல இந்த படம் பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரீமிங் பண்ணிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலா நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் வெப்சீரிஸோட அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக முடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.